ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வெண்புலி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காண உள்ளது பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு நாளைக்கு ஒரு மூலிகை வீதம் நம்ம வந்து சாப்பிட்டுட்டு வரோங்க. இது நம்ம வீட்டு வைத்திய முறை தான். நம்ம தாத்தா பாட்டி வைத்திய முறைன்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு ஒரு நிமிஷம் வண்டி ஃபுல்லாக போய் சவுண்டாக இருக்குது. அடி செல்ல குட்டி இவ தண்ணி ஃபுல்லாக குடிச்சிட்டு அதில் சரி நம்ம வாஷ் பண்ணுறது தான். அப்போமே அப்படி இன்னொரு தண்ணி ஊற்றி நம்ம அலசிச்சிடலாம். இதில் வந்து இன்றைக்கி நம்ம வந்து எடுத்துக்கக்கூடியது துளசி தாங்க. தூர்ப்பு தன்மை கொண்டது, நம்ம தோலுக்கு சப்போர்ட் பண்ணும். அந்த வகையில் துளசியை நீங்கள் பயன்படுத்தலாம். உடலுக்கும் புத்துணர்ச்சி தரக்கூடியது, ஹார்மோனை சமநிலைப்படுத்தக்கூடியது. அதனால் துளசி பெஸ்ட்டு. அதில் கருந்துளசி பெஸ்ட்டு. கருந்துளசி கிடைக்காத பட்சத்தில் நார்மல் துளசி கூட பயன்படுத்துங்க. துளசி நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் ஏதோ ஒரு வகையில் பயன்படுத்திட்டு வந்தாங்க. பாருங்கள், நம்மளுடைய பாண்டா அருகம்பல் திங்கிறா. அருகம்பல் நம்ம வயிற்றை சுத்தம் பண்ணுறது. இன்றைக்கி ஒரு விலங்குகளே வந்து அருகம்பல் சாப்பிட்ணும்னா அது எதுக்காக சாப்பிட்டோம்னா, உடம்பு வந்து சரியில்லை அப்படின்னா அதை வெளியேற்ற கக்க யூஸ் பண்ணோம். இப்போ நாமளும் அதுமாரி தான். ஒரு உடம்பு கெட்டு போகுது, ஒரு நோய் வருது, அதுக்கான அடித்தள ரீசன்னா வயிற்றில் ஒரு பொருட்கள் கெட்டு போயிடுச்சு, ஒழுங்காக வந்து மலம் வெளியேறல, மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குதுன்னா தினம் காலையில் அருகம்பல் ஜூஸ் வந்து குடிச்சிங்கன்னா நல்லாவே மலம் வெளியேறும். ஓகேங்களா? இது வந்து பாருங்கள், நம்ம வந்து ஒரு 3 செடி ப்ளஸ் அங்கே ஒரு செடி, மொத்தம் 4 செடிக்குது. நடுவில் வந்து வெல்வம் இருக்குது. சும்மா ஒரு தொட்டியில் தான் வச்சுருக்கிறேன். மற்றபடி கீழே நம்ம போடல. ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த விதை தூவும் போது சின்ன செடி இருந்துச்சுன்னா கோழி கொத்தி எடுத்துப்படுன்னு சொல்லி அதை எடுத்து ஒரு ஹைட்டான இடத்துல தொட்டி வச்சுட்டு மறுபடியும் வளர்ந்த பின்னாடி கீழே எடுத்து வச்சுட்டேங்க. இதுதான் இன்றைக்கி நம்ம எடுக்கக்கூடிய மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் நம்ம பயன்படுத்தக்கூடிய பச்சிலை மூலிகை. ஓகேங்களா? பச்சிலை வைத்தியம் நமக்கு பாஸ்ட்டாக குணமாகும். நம்ம வாரம் ஒரு முறை தான் நான் கருந்துளசி எடுக்கிறேன். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு கசப்பு ஒரு துவர்ப்பு. இப்போ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா குப்பைமேனி நம்ம டேரெக்டாக பச்சை எடுக்க போகிறோங்க. ஓகேங்களா? அதுமாரி இளநெல்லி இருக்குது, மணத்தக்காளி கீரை இருக்குது. எதையுமே நான் வந்து பார்த்திங்கன்னா வாங்கலை, நானே வந்து இங்கே போட்டுக்கிட்டேன். நமக்கு தேவையானது நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா நமக்கு பணம் மிச்சம், டைம் மிச்சம். நம்ம வீட்டை விட்டு வெளியே வந்தாவே பறித்து நமக்கு தேவையானதை சும்மா வாயில் போட்டு மென்று சாப்பிட்டாலும் சரி, இல்லை ஜூஸ் மாரி அடித்து குடித்தாலும் சரி, அல்லது கசாயம் மாரி கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டாலும் சரி. எதுக்கு இந்த 3 மெத்தட்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உடல் வாக்கு. ஒரு சிலருக்கு அலர்ஜி ஆகும் மென்று சாப்பிட்டா. அதனால் வந்து ஜூஸ் மாரி கூட அடித்து நீங்கள் குடிக்கலாம். மென்று சாப்பிட்றதுங்கிறது நமக்கு முதன்மையாக சப்போர்ட் பண்ணும். எதுக்குன்னா அந்த உமிழ்நீரோட கனெக்ட் ஆகி நமக்கு வந்து விட்டமின்ஸாக கன்வே ஆகும், நல்லா ஜீரணமாகும். உமிழ்நீருங்கிறது நம்ம வயிற்றுக்கு வந்து முக்கியமாக வாய்ந்தது. ஓகேங்களா? அதனால் மென்று சாப்பிட்றது எதுவுமே நல்லது. அதுமாதிரி ஒரு நாள் பாதாம் பால், ஒரு நாள் தேங்காய் பால், இதுமாரிலாம் வெறும் வயிற்றில் எடுங்க. உங்களுக்கு இது மட்டுமே நல்லாவே சப்போர்ட் பண்ணும். மருந்து மாத்திரை விரைந்து குணமாக்குனா ஓகே, நம்ம சொல்லிடலாம் நம்ம அதை எடுங்கன்னு சொல்லி. இன்றைக்கி மருத்துவங்கிறது ஒரு கண்ட்ரோல் மெடிசின்ஸ் தான். ஒரு 20% அதுவும் ஒரு சிலர் கேட்காம போகுது. அதனால் இயற்கை சார்ந்த வாழ்வியலில் நம்ம தற்சார்பு வாழ்க்கை முறையை நம்ம கொண்டு வரோங்க. இதுதான் ஒரு கையளவு நம்ம பறிச்சிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அளவு முறைகள் இருக்குது. ஆரம்ப கட்டத்தில் குறைவாகவே எடுங்க. ஐயோ செடி வளரத்துக்கு இல்லிட்டேன். அந்த தலையை மட்டும் நம்ம எடுக்கிறோங்கன்னா அடுத்த வாரத்துக்கு அப்படியே அந்த கொழுந்து அப்படியே வளர ஆரம்பிக்கும். சரி, இது நல்லா தண்ணியில் அலசிட்டு நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். தண்ணி ஊற்றிட்டு வந்துடலாம். இதே தண்ணி இதுலேயே ஊற்றிருப்பேன். ஓகேங்களா? இந்த தகவல் சின்ன ஒரு டிப்ஸு தான். இது வந்து நம்ம தாத்தா பாட்டி வைத்திய முறை. யாருக்கும் எந்த ஒரு பக்க விளைவு தராது. மருத்துவர் அணுகி நீங்கள் பரிந்துரை பெற்று கூட எடுங்க. எடுத்துட்டு நாளைக்கு என்னாச்சும் ஒவ்வாமைன்னு சொல்லி நம்ம மேலே எந்த ஒரு குற்றமாய் கூட நாம் வந்து ஒரு தகவல் தான் பகிர்ந்துக்கிறேங்க. ஓகேங்களா? சரி, இப்போ இதை நம்ம சாப்பிட்றலாம். கருந்துளசி பொறுத்த வரைக்கும் நீங்கள் பயன்படுத்துங்க. மெயினாக முதன்மையாக அதுதான் வந்து நல்லாவே நம்ம தோலை கறக்க வைக்கக்கூடிய தன்மை கொண்டதாக அமைஞ்சிருக்குது. அதில் நீங்கள் டீ கூட வச்சு குடிங்க. நெவல உலர்த்தி அதை துளசி பொடியைக்கு வச்சுக்கிட்டு நீங்கள் சுக்கு அது கூட கலந்து அல்லது டீ தூள் கலந்து கூட நீங்கள் கொதிக்க வச்சு கூட குடிங்க. மொத்தத்தில் துளசி கொஞ்சம் உள்ளுக்கு போகணும். அது ஒரு புத்துணர்ச்சி தரும், ஹார்மோனை சமநிலைப்படுத்தும், மகிழ்ச்சியை நம்ம மனநிலையை வச்சுக்கும். இந்த வெண்புலி கண்டு பயப்பட மாட்டீங்க. ஓகேங்களா? 2 in 1 செயல்படக்கூடியது தான். உண்ணும் உணவே மருந்து. அண்ட் அதேமாரி நல்லா மென்று சாப்பிடுங்க. எதாக இருந்தாலும் நீங்கள் எந்த அளவுக்கு மெல்றீங்களோ அந்த அளவுக்கு உமிழ்நீர் சுரக்கும். அது சற்றென்று ஜீரணமாகும். இன்னொன்று, நமக்கு அது ஒரு நோய் சக்தி. உமிழ்நீர் அப்படிங்கிறது வயிற்றை புண்ணாற்றும். ஓகேங்களா? அதேமாரி ஜீரணம் நல்லா பண்ணும். ஒரு பொருள் ஜீரணமாகனாவே நமக்கு இந்த பித்தம், காபம், வாதம், அதுமாரி வாதம் இதுமாரிலாம் உருவாகாது.
உணவு அதோடைய கரெக்டான வேலையை செஞ்சுட்டு சத்து பிரிச்சுக்கிட்டு மீதி கழிவுகள் மலங்குடலுக்கு போயிடணும். ஓகேங்களா? அதை வந்து நம்ம கரெக்டாக செய்யணும்னா அது உமிழ்நீர். அந்த உமிழ்நீர் சுரக்க வைக்கக்கூடிய சப்போர்ட் இருக்கிறது கருந்துளசி இந்த துவர்ப்பில் கிடைக்கும். ஓகேங்களா? அதேமாதிரி ஆவரம்பூலையும் கிடைக்கும், ரோஜா இதழ்லையும் கிடைக்கும். ஏதோ ஒரு துவர்ப்பு கிடைக்குதா, எடுத்து ஒரு நாளைக்கு சும்மா ஒரு கையளவு அந்த பூவை பறித்து இலையை பறித்து சாப்பிட்டு தண்ணி குடிங்க வயதுக்கு ஏற்ப. ஓகேங்களா? சிறு பிள்ளைங்களுக்கு அவங்களுடைய கையளவு நம்ம வந்து பறித்து நாம் படுக்க அதிகமாக கொடுக்கக்கூடாது. அது வந்து பிரச்சனை ஆயிரும். இந்த காலத்து பிள்ளைங்களுக்கெல்லாம் சாக்லேட், கேக், ஐஸ்கிரீம்னு இந்த ஹைப்ரிட்டு பதப்படுத்தின பாக்கெட் பொருட்கள் நோக்கி போயாச்சு. கெமிக்கல் சார்ந்து உடம்பு சரியில்லைனா கூட ஜலதோஷம், காய்ச்சலுக்கு ஆங்கில மருத்துவம் தான் போயிட்டுருக்காங்க. அப்போ இந்த சித்தா அப்படிங்கிறதும், ரெண்டாவது இந்த பச்சிலை வைத்திய முறை, அது உணவாக இருந்தாலுமே இதெல்லாம் எங்களுக்கு புதுமை. நாம் முன்ன பின்ன எங்களுக்கு சாப்பிட கொடுத்துருக்க மாட்டாங்க. ஐயா, இந்த வீடியோ பார்த்துருக்கக்கூடிய பல பெரிய நண்பர்களே இதெல்லாம் அதிகமாக பயன்படுத்தாமல் தான் இருக்கிறீங்க. ஆனால் நம்ம முன்னோர்கள் இதை வந்து ஏதோ ஒரு வகையில் பயன்படுத்தினாங்க. இப்போ நானே கூட சிறு வயதில் வந்து எப்படி துளசி எடுத்துக்குவோன்னா, நாங்கள் பிள்ளைங்களோட ஆடு மாடு மேய்ச்சிட்ருப்போங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட. அப்போ என்னென்னா இந்த பனை மரத்து கீத்து ஓலை, ஓகேங்களா, அந்த சோவையை கிழித்து அது குட்டி பனை மரமாக இருக்கும். ஒரு 3 வருடக்கன்று 5 வருடக்கன்றுலாம் அந்த பனை ஓலையை எட்டி நாங்களே பறிக்க முடியும். அதை பறித்து அதில் வந்து துளசி பறித்து அதை நடுவில் அந்த ஓலைக்கு நடுவில் வச்சு அதை மென்று சாப்பிடுவோங்க. இது நாக்கை சிவக்க வைக்கிறதுக்காக. பிள்ளைங்க கூட பாரு என் நாக்கு எப்படி சிவந்துச்சுன்னு சொல்லி, நல்லா சிவப்பாயிடுச்சுன்னு சொல்லி நாங்கள் வந்து சொல்லிக்குவோங்க. அது வந்து இந்த பனைமரத்தோளுடைய கீத்தில் நாக்கு கிழித்து ரத்தம் வருதா, இல்லை அது ஒரு ரெண்டும் சேரும் போது அது கூட வரக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷனால் நமக்கு சிவந்து போதான்னு தெரியாது. ஆனால் இப்படி நாங்கள் விளையாடுவோங்க. அதை தாண்டி துளசி எப்படி துவர்ப்பு தன்மை கொண்டதை, அதேமாரி இந்த தென்னை மரத்துலேருந்து அந்த பிஞ்சு இளநீர் பிஞ்சு விழுகும். அதை எடுத்து அந்த நடுவில் அப்படியே ஒரு ஹோல்ஸ் மாரி போட்டு அதில் தண்ணி விட்டு டீப்பினி மாரி யூஸ் பண்ணுவோங்க, இல்லை குடிக்கிறதுக்கு டம்ளர் மாரி யூஸ் பண்ணுவோங்க. அது கொஞ்சம் துவர்ப்பு தன்மையை தரும். ஓகேங்களா? துவர்ப்பு ஏதோ ஒரு வகையில் எடுப்போங்க. காரப்பழம், ஈச்சம்பழம், ஓகேங்களா, ஏதோ ஒரு வகையில் நாங்கள் வந்து ஒரு துவர்ப்புங்கிறத உள்ளுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போங்க. அது அந்த அளவுக்கு நல்லாவே சப்போர்ட்டாக இருந்துச்சு. இன்றைக்கி இந்த துவர்ப்பு கசப்பு மறந்து போனதுனால தான் இந்த தோல் நோயினால் பாதிக்கப்பட்டு நம்ம படாத கஷ்டங்கள் மன ரீதியாக, சமூக ரீதியாக, உடல் ரீதியாகவும், மருத்துவ தவறுகள் ரீதியாகவும் எவ்வளோ துன்பங்களுக்கு உள்ளாயிட்டுருக்குறேங்க. நம்ம முன்னோர்கள் கடைப்பிடித்த இயற்கை சார்ந்த தற்சார்பு வாழ்க்கை முறையை கொஞ்சம் கொஞ்சமாக பழகி அதன் பிறகு பயன்படுத்துங்க. வெற்றி நிச்சயம்.